ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்லாம் எக்கனாமிக் டைம்ஸ், சிஎன்பிசி டிவி 18, மணி கண்ட்ரோல், என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. எஸ்டர்டே நிஃப்டி 50 க்ளோஸ் ஆனது 0.029% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆனது 0.61% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. டிஐ நெட் பையர்ஸாக இருக்காங்க. 2026.63 க்ரோஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. 2306.88 க்ரோஸ்க்கு செல் பண்ணியிருக்காங்க. டியூஸ்டேக்கான நிஃப்டி 50 ரெசிஸ்டன்ஸ் பேஸ்ட் ஆன் பிவோட் பாயிண்ட்ஸ் 24,288, 24,366 and 24,493. Support based on pivot points 24,034, 23,956 and 23,829. Bank Nifty resistance based on pivot points 52,120, 52,329 and 52,666. Support based on pivot points 51,445, 51,237 and 50,899. Yesterday US market எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். S&P 500 0.10% க்ரீன்லையும், நாஸ்டாக் 0.09% க்ரீன்லையும், டவ் ஜோன்ஸ் 0.69% க்ரீன்லையும் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்தியன் ஏடியாஸான இன்ஃபோசிஸ் ஏடிஆர் 1.33% க்ரீன்லையும், ஐசிஐசிஐ பேங்க் ஏடிஆர் 0.60% க்ரீன்லையும், ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஏடிஆர் 0.67% க்ரீன்லையும், விப்ரோ ஏடிஆர் 2.41% க்ரீன்லையும், டாக்டர் ரெட்டிஸ் லேப் 0.73% ரெட்லையும் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் மெயினாக வாட்ச் பண்ணணுன்னா, Q2 ரிசல்ட்ஸ் கொடுத்த ஸ்டாக்ஸ் தாங்க மெயினாக வாட்ச் பண்ணணும். ஸோ இது Q2 ரிசல்ட் சீசன். ஸோ மெயினாக அந்த ஸ்டாக்ஸ் தான் இன்றைக்கி ஃபோக்கஸில் இருக்கும். ரெவென்யூ, ஹிண்டல்கோ இண்டஸ்ட்ரீஸ்க்கு ரெவென்யூ 7.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 58,203 crore கொடுத்துருக்காங்க. ப்ளூம்பர்கில் எதிர்பார்த்தது 55,132 crore. ஸோ எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிகமாக தான் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 78% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 3,909 crore கொடுத்துருக்காங்க. ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணது 3,297.7 crore. ஸோ எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிகமாக தான் வந்திருக்கு. எபிடா 40% அப். ஸோ ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணது 7,189.8 crore. இவங்க கொடுத்துருக்கிறது 7,883 crore. மார்ஜின் 13.5% கொடுத்துருக்காங்க. ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணது 13%. ஸோ ஹிண்டல்கோ இண்டஸ்ட்ரீஸ் நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. ONGC Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 0.69% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவென்யூ 5.78% டவுன் ஆகிருக்கு. எபிடாவும் டவுன் ஆகிருக்கு 5.18%. எபிடா மார்ஜின் 12.87%லேருந்து 12.95% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ₹6 per ஷேர் டிவிடெண்ட் தரதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் November 20. சிஜி பவர் 3 பேங்க்ஸை பிக் பண்ணியிருக்காங்க. IIFL, HSBC அண்ட் டேம் கேபிட்டல் 3த்தையும் பிக் பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னா இவங்க ஹெல்ப் பண்ண போகிறாங்க. 3,000 crore ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்காக QIP மூலமாக. இது வந்து டிசம்பர் எண்டில் லான்ச் ஆகப்படும்னு சொல்லியிருக்காங்க. கிராஃபைட் இந்தியா Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் டவுன் ஆகிருக்கு 75.8% இயர் ஆன் இயர் வைஸ். ரெவன்யூவும் டவுன் ஆகிருக்கு 18.9% இயர் ஆன் இயர் வைஸ். எபிடா 110 crore கொடுத்துருக்காங்க. அண்ட் மார்ஜின் பார்த்திங்கன்னா 17.1% கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இயர் ஆன் இயர் வைஸ். பஜாஜ் கன்சியூமர்ஸ் Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா டவுன் ஆகிருக்கு 31.85 crore கொடுத்துருக்காங்க. ப்ளூம்பர்கில் எதிர்பார்த்தது 37.1 crore. எதிர்பார்த்ததை காட்டிலும் கம்மியாக தான் வந்திருக்கு. ரெவன்யூவும் டவுன் ஆகிருக்கு 233.98 crore கொடுத்துருக்காங்க. ப்ளூம்பர்கில் எதிர்பார்த்தது 250.7 crore. ஸோ டவுனாக தான் வந்திருக்கு. எபிடாவும் 32.64 crore கொடுத்துருக்காங்க. ப்ளூம்பர்கில் எதிர்பார்த்தது 36.6 crore. ஸோ எதிர்பார்த்ததை காட்டிலும் கம்மியாக தான் வந்திருக்கு. மார்ஜின் 13.9%. இவங்க எதிர்பார்த்தது 14.60%. ஸோ டவுனில் தான் வந்திருக்கு பஜாஜ் கன்சியூமர் ரிசல்ட். UPL Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ 9% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் லாஸ் சொல்லியிருக்காங்க 585 crore. ஸோ போன வருஷமும் இதே லாஸில் தான் இருந்திருக்காங்க. ஆனால் லாஸ் வந்து போன வருஷம் கம்மியாக இருக்குது, இந்த வருஷம் அதிகமாக இருக்குது. போன வருஷம் 293 crore லாஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ லாஸ் வந்து இன்னும் வைடன் ஆகிருக்கு. எபிடா 2% அப். எபிடா மார்ஜின் 13%லேருந்து 12.2% கம்மியாக இருக்குது.
ரேட் கெயின் ட்ராவல் டெக்னாலஜிஸ் Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 52.21 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணது 49.4 crore, எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 74% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 18.1% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இவங்க கொடுத்துருக்கிறது 277.26 crore, ப்ளூம்பர்கில் எதிர்பார்த்தது 275.2 crore. எபிடா 30% அப், மார்ஜினும் 21.7% இன்க்ரீஸ். ஸோ எஸ்டிமேஷனை பீட் பண்ணி தான் வந்திருக்கு, இன்க்ரீஸ் ஆகியும் தான் வந்திருக்கு இயர் ஆன் இயர் வைஸ். BEML Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ டவுன் ஆயிருக்கு, 6.2% டவுன் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் 1% டவுன் ஆயிருக்கு. எபிடா 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் 8.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ரெவன்யூ நெட் ப்ராஃபிட்டும் டவுனில் தான் கொடுத்துருக்காங்க, எஸ்டிமேஷனையும் பீட் பண்ணல. எபிடா அப்பா இருந்தாலும் எஸ்டிமேஷனை பீட் பண்ணல, மார்ஜின் மட்டும் பீட் பண்ணியிருக்கு. HG இன்ஃப்ரா இன்ஜினியரிங் Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ 5.5% டவுன் இயர் ஆன் இயர் வைஸ். நெட் ப்ராஃபிட்டும் 16% டவுன் இயர் ஆன் இயர் வைஸ். எபிடா 0.3% டவுனில் கொடுத்துருக்காங்க. எபிடா மார்ஜின் 23.1லேருந்து 24.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பல்ராப்பூர் சீனி மில்ஸ் Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 67.18 crore கொடுத்துருக்காங்க. ப்ளூம்பர்கில் எதிர்பார்த்தது 40.2 crore. ஸோ எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிகமாக தான் வந்திருக்கு. இயர் ஆன் இயர் வைஸும் 60% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ டவுன் சொல்லியிருக்காங்க, நெட் ப்ராஃபிட் டவுன் ஆயிருக்கு 60%. ரெவன்யூவும் 15.7% டவுனில் கொடுத்துருக்காங்க. ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணது 1288.3 crore. இவங்க இன்னும் அதை தாண்டி டவுனில் தான் கொடுத்துருக்காங்க, 1297.95 crore கொடுத்துருக்காங்க. எபிடாவும் டவுன் ஆயிருக்கு 70%. எபிடா மார்ஜினும் 3.8% டவுன் ஆயிருக்கு. ஸோ எல்லாமே டவுன் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ். ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணதை காட்டிலும் லாஸ் இன்னும் அதிகமாக தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஜூபிலண்ட் ஃபுட் ஒர்க்ஸ் Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 32% டவுன் 66.53 crore சொல்லியிருக்காங்க. ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணது 63.1 crore. ரெவன்யூ 42.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடாவும் 44% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எபிடா மார்ஜின் 20.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ மித்தது நெட் ப்ராஃபிட்டை தவிர மித்தது எல்லாமே Q2 வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கம்பேரிசன் வைஸ். ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணதையும் பீட் பண்ணிட்டு தான் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜூபிலண்ட் ஃபுட் ஒர்க்ஸ் என்ன சொல்லியிருக்காங்களா, இனிமேல் டெலிவரி டைம் 30 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸாக கம்மி பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால இந்த டெலிவரி டைமை குறைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஜூபிலண்ட் ஃபுட் ஒர்க்ஸ். ஜூபிலண்ட் ஃபுட் ஒர்க்ஸ் வந்து டாமினோ பீஸா வச்சுருக்கிற கம்பெனி. ஸ்ரீ சிமெண்ட் வந்து Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 83% டவுன் ஆயிருக்கு. ரெவன்யூ 15.1% டவுன் ஆயிருக்கு. எபிடா 31% டவுன் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் 15.1% கம்மியாயிருக்கு. ஸோ இதுவும் இயர் ஆன் இயர் வைஸ்க்கு தான். எஸ்டிமேஷனும் கொடுத்துருக்கேன், Q2 ரிசல்ட்டும் கொடுத்துருக்கேன், கம்பேரிசன் பண்ணி பார்த்துக்கோங்க. TCPL பேக்கேஜிங் Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 25% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 35.54 crore கொடுத்துருக்காங்க. ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணது 35.4 crore. ஸோ எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிகமாக தான் வந்திருக்கு. ரெவன்யூ 14.2% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணது 441.6 crore. இவங்க கொடுத்துருக்கிறது 455.47 crore. ஸோ எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிகமாக தான் வந்திருக்கு. இயர் ஆன் இயர் வைஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எஸ்டிமேஷனையும் பீட் பண்ணியிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் 14.5%லேருந்து 15.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணது 16.30%. ஸோ எதிர்பார்த்ததை காட்டிலும் கம்மியாக கொடுத்துருக்காங்க மார்ஜின். அசாத் இன்ஜினியரிங் Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ். ரெவன்யூ 34.6% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா 51% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் 31.8%லேருந்து 35.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் டவுன் ஆயிருக்கு 9%. ப்ளூம்பர்க் எஸ்டிமேட் பண்ணது 630.4 crore எஸ்டிமேட் பண்ணாங்க. இவங்க கொடுத்துருக்கிறது 531.55 crore தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எதிர்பார்த்ததை காட்டிலும் கம்மியாக தான் வந்திருக்கு. எஸ்டிமேஷனும் பீட் பண்ணல. ரெவன்யூ 5.3% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணது 4,769 crore. இவங்க கொடுத்துருக்கிறது 4,667.57 crore கொடுத்துருக்காங்க. ஸோ இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் இயர் ஆன் இயர் வைஸ் எஸ்டிமேஷன் பீட் பண்ணல. எபிடா 10% டவுன். ஸோ எஸ்டிமேஷனை பீட் பண்ணல. இயர் ஆன் இயர் வைஸும் டவுன் தான். மார்ஜின் 16.8% கொடுத்துருக்காங்க. ஸோ டவுனில் தான் கொடுத்துருக்காங்க. எஸ்டிமேஷனையும் பீட் பண்ணல பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ்.
ட்ரிவேணி டர்பைன் Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு 501 crore கொடுத்துருக்காங்க. ப்ளூம்பர்கில் எஸ்டிமேஷன் பண்ணது 487.4 crore. ஸோ எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிகமாக தான் வந்திருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் 42% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ். 91 crore கொடுத்துருக்காங்க. ப்ளூம்பர்கில் எதிர்பார்த்தது 83 crore. எபிடா 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 111 crore கொடுத்துருக்காங்க. ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணது 98.8 crore. எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிகமாக தான் வந்திருக்கு. மார்ஜின் பார்த்தீங்கன்னா 22.2% கொடுத்துருக்காங்க. ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணது 20.30%. ஸோ எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிகமாக தான் வந்திருக்கு. அதாவது எஸ்டிமேஷனை பீட் பண்ணியிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ராம்கோ சிமெண்ட் Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 64% டவுன் ஆயிருக்கு. ரெவென்யூ 12.7% டவுன். எபிடாவும் டவுன். எபிடா மார்ஜினும் டவுன் ஆயிருக்கு. எஸ்டிமேஷனையும் பீட் பண்ணல. இயர் ஆன் இயர் வைஸ் டவுன் ஆயிருக்கு. ப்ளூம்பர்கில் எஸ்டிமேஷன் பண்ணதையும் பீட் பண்ணல. பேங்க் ஆஃப் இந்தியா Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 63% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிராஸ் என்பிஏ பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணியிருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 4.62%லேருந்து 4.41% கம்மி பண்ணியிருக்காங்க. நெட் என்பிஏவும் கம்மி பண்ணியிருக்காங்க. 0.99%லேருந்து 0.94% கம்மி பண்ணியிருக்காங்க குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில். இந்துஸ்தான் காப்பர் Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 67% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ 35.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ். எபிடா 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் 31.8%லேருந்து 29.3% கம்மி ஆயிருக்கு. NMDC Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 1196 crore கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணது 1432 crore. ஸோ எதிர்பார்த்ததை காட்டிலும் கம்மியாக கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ 23% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் எஸ்டிமேஷனை பீட் பண்ணல. எபிடா 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுவும் எஸ்டிமேஷனை பீட் பண்ணல. எபிடா மார்ஜின் 28.2% கொடுத்துருக்காங்க. கம்மியாக கொடுத்துருக்காங்க எபிடா மார்ஜின். அது மட்டும் இல்லாமல் NMDC 2:1 போனஸ் இஷ்யூ கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் இன்னும் அறிவிக்கப்படலை. ப்ளூ டாட் எக்ஸ்பிரஸ் Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 14% டவுன். ரெவென்யூ 9.4% டவுன். எபிடாவும் 2% டவுன் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் 15.1% டவுனில் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்டிமேஷனையும் பீட் பண்ணலை. டவுனில் தான் கொடுத்துருக்காங்க இயர் ஆன் இயர் வைஸ் Q2 ரிசல்ட். இன்றைக்கி யாரெல்லாம் ரிசல்ட் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் மோட்டார், நாய்கா, ஜைடஸ் லைஃப் சயின்சஸ், பாஷ் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, அசோகா பில்கான் சிலோவர், CESC, ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ், ஜோதி லேப்ஸ், ப்ரோனக்ஸ் லேப் சயின்சஸ், சம்வர்தனா மதர்சன் இன்டர்நேஷ்னல், நாட்கோ ஃபார்மா, ஸ்டான்லி லைஃப் ஸ்டைல், சுலா வைன்யார்ட், சன்டெக் ரியாலிட்டி, TBO டெக் அண்ட் டெக்னோ எலக்ட்ரிக் அண்ட் இன்ஜினியரிங் கம்பெனி. L&T சர்வீசஸ் ஒரு டெஃபினட்டிவ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை அக்வயர் பண்ண போகிறாங்கன்னா சிலிகான் வேலி பேஸ்டு இன்டெலிசிஃப்டை அக்வயர் பண்ண போகிறாங்க. இது மூலமாக அவங்களோட ப்ராடக்டை வைடப் டெவலப்மெண்ட் பண்ண போகிறாங்க. எங்கெங்கெல்லாம் இந்த பிளாட்ஃபார்ம் ஆஃப் இன்ஜினியரிங், டிஜிட்டல் இன்டெகிரேஷன், டேட்டா அண்ட் ஏஐயில் டெவலப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸ்வஸ்திகா இன்வெஸ்ட்மார்ட் டியூஸ்டேக்கான சில ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆரக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சாஃப்ட்வேர் பை டார்கெட் பார்த்தீங்கன்னா 12,892. HCL டெக்னாலஜிஸ்க்கு பை டார்கெட் 1962. வாடெக் வாபாக்கு பை டார்கெட் 1980. ஸ்டாப் லாஸ் 1650 கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஆயில் வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. குஜராத் ரிஃபைனரியில் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கிறது தான் நேற்று நைட் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ காஸ் ஆஃப் ஆக்சிடென்ட் எதுவும் தெரியல. பட் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. ஃபயர் சர்வீசஸ் வந்து அவங்க ஒர்க்ஸை பார்த்துட்ருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்தியன் ஆயில். தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.